கெட்டிமேளம் சீரியலில் ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. மகேஷ்க்கு கிட்டத்தட்ட அஞ்சலி மேலே ஒரு சின்ன சந்தேகம் வந்துருச்சுன்னே சொல்லலாம். நமக்கு தெரியாமல் அஞ்சலிக்கு ஏதோ ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அஞ்சலி வந்து கடைசி எக்ஸாம் அப்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஸ்லாம் புக்கில் ஃபில் பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க. இதை பார்த்த மகேஷ் உடனே போயிட்டு நாம் அதை வாங்கி பார்க்கணும் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு அதை வாங்கி பார்க்குறாங்க. அதில் லவ்ன்ற இடத்துல அவரோட பேரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். ஆனால் அதுக்கு அடுத்ததான் ஃப்ரெண்டுன்ற இடத்துல கவினோட பெட் நேமை போட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை பார்த்ததுமே மகேஷ் வந்து ரொம்பவே யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இது யாரு, நமக்கு தெரியாமல் இது யாரா இருக்கும் அப்படின்னு வந்து அதை பற்றியே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் இதை பற்றி அஞ்சலி கிட்ட எதுவும் கேட்டுக்க மாட்டார். அங்கேருந்து காலேஜில் இருந்து கிளம்பும்போது கரெக்டாக முருகன் அங்கே வராங்க. முருகன் அஞ்சலிக்காக ஏதோ ஒரு ஸ்வீட்டை செஞ்சு கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அஞ்சலியும் அதை ருசித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பாண்டிங்கோடு இருக்கிறத பார்த்து மகேஷ் ரொம்பவே டென்ஷன் ஆவார். அதுக்கப்புறமா முருகன் வந்து ஒரு செல்ஃபி எடுக்கணும்னு சொல்லி கேட்க அதனால் அஞ்சலியை வந்து செல்ஃபி எடுக்கிறாங்க. இருந்தாலும் முருகன் அங்கே வந்தது மகேஷை பயங்கரமாக வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ரெண்டு பேரும் வந்து வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் அஞ்சலியோட அண்ணன் கேசவனுக்கு லோன் வந்து சாங்ஷன் ஆகிருக்கும். அதை வச்சு அவங்க ஒரு ஃபர்னிச்சர் ஷோரூம் வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. இதை பற்றி வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க. எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாயிடுது. அந்த ஷோரூம் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான வேலையெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்க இதை பற்றி அவங்க வந்து அஞ்சலிக்கு சொல்லணும். அஞ்சலியை வந்து நாம் அன்றைக்கி கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இன்வைட் பண்ணுறாங்க. அஞ்சலியும் மகேஷையும் வந்து இன்வைட் பண்ணுறாங்க. அவங்க வந்து மகேஷ்கிட்டே வந்து சொல்லிடுவாங்க. சொன்னதுக்கப்புறமா அஞ்சலி வந்து நாம் கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு மகேஷ் வந்துட்டு அதெல்லாம் முடியாது, எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது, என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அஞ்சலி நான் மட்டுமாவது போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் தேவையில்லை, நான் வராமல் நீ மட்டும் எப்படி போவ, அதெல்லாம் வேண்டாம், இன்னொரு நாள் வந்து நாம் போயிட்டு நம்ம வர முடியாதுன்னு அவங்களுக்கு வந்து ஒரு சாரி சொல்லிவிட்டு அவங்கள நம்ம பார்த்துட்டு வரலாம், இப்போ வேண்டாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி எப்படியோ வந்து அந்த ஷோரூம் ஓப்பனிங்க்கு போக விடாமல் வந்து தடுக்கணுன்றதுக்காக மகேஷ் ஏதோ காரணத்தை சொல்லி அதை அவாய்ட் பண்ணிடுறாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.